رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? முதலாக ஒட்டகங்களை சிலைகளுக்காக நேர்ச்சை செய்து திரியவிட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் அம்ர் இப்னு ஆமிர் அல் குசாயிர் ரலியல்லாஹு அன்ஹு. நம்பர் 1 எப்போவுமே ஸ்பெஷல் தான். நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கிடைச்சதோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனிதர், முதல் நபி என்ற வகையில் அவர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபிக்கும் தராத ஒரு சிறப்பை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்துள்ளான். சஜ்தா அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது. தான் முதலாக படைத்த மனிதருக்கு சஜ்தா செய்ய சொல்லி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். எந்த நபிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் முதல் மனிதர் என்ற காரணம்தான். அதனால் நம்பர் 1 எப்போவுமே ஸ்பெஷல் தான். இன்றைக்கி கூட நாம் ஸ்பெஷலான ஒரு நாளை தான் இருக்கின்றோம். ஹிஜ்ரி வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதத்தின் முதல் ஜும்ஆவில் உள்ளோம். 2 ஸ்பெஷல் இன்னைக்கு இருக்குது. ஒன்று ஜும்ஆ, இன்னொன்று அல்லாஹ்வின் மாதமான புனித மாதம் முஹர்ரம் மாதத்தில் வந்த முதல் ஜும்ஆ. இந்த ஸ்பெஷலான நாளில் நாம் கேட்கும் துவாக்களுக்கும் சக்தி அதிகம். ஜும்ஆ அன்று நாம் செய்யும் அமல்களின் நன்மை காரணமாக அடுத்த ஜும்ஆ வரை நமக்கு பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். எந்த முசீபத்தும் நெருங்காது. அதேபோல் புனித மாதம் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் முழுக்க நாம் செய்யும் அமல்களின் காரணமாக அடுத்த வருடம் வரை நாம் சந்தோஷமாக ரஹாத்தாக வாழலாம். ஏதாவது தேவைகள் இருந்தால் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். முசீபத்துகள் இருந்தால் அதை நீக்கி விடுவான். எந்த ஆபத்தும் பிரச்சனைகளும் நம்மை நெருங்காமல் அவன் பாதுகாப்பான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு வருடம் முழுக்க கிடைக்க இன்னைக்கு நான் ஸ்பெஷலான ஒரு துவாவை சொல்ல போகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா இது. இந்த துவாவின் மூலம் நம் அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். நம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம் மீது அன்பை இரக்கத்தை காட்டுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான துவாவை ஓதி தூங்க போகலாம். நான் ஒரு 10 முறை ஓதுறேன். உங்களால் முடிஞ்சா இதை விட அதிகமாக ஓதிக்கங்க. ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. பல சந்தர்ப்பங்களில் இந்த துவா உங்களுக்கு பயன்படும். ஓகே, இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. 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 இதோட மீனிங் என்னன்னா, நீதான் எங்களுடைய பாதுகாவலன், ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக, எங்களுக்கு கிருபை செய்வாயாக, மன்னிப்பவர்களில் எல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன்.
இந்த துவாவோட மீனிங்கை புரிஞ்சு ஓதுங்க. ஒவ்வொரு வரிகளும் மிக சிறப்பான வரிகள். புனித மாதத்தின் பரக்கத்தான இந்த நாளில் சிறப்பான இந்த துவாவை ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கையும் மிக சிறப்பாக மாறும். அது இந்த வருடம் முழுக்க தொடரும். டெய்லியும் இந்த துவாவை ஓதிட்டு படுங்க. இரவு நேரம் ரொம்ப அமைதியான நேரம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த சலனமும் இல்லாமல் நம்மால் ஓத முடியும். அதனால் இந்த நேரத்தில் துவா கேட்பதை அதிகப்படுத்துங்க. உது செஞ்சு இந்த துவாவை ஓதி பிறகு தூங்க போங்க. துவா ஓதிட்டு பிறகு தமிழில் கூட நீங்கள் துவா செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து ஹாஜத்துகளும் நிறைவேறும். இந்த புனித மாதத்தில் பாவங்களை விட்டு விலகி அதிக அமல்களை செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். மூசாவுக்கு எத்தனை அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம் என அல்லாஹ் கூறுகிறான்? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.